எல்லாமே கூட்டணி. அவரை விடுங்க, அவரை விடுங்க பிரதர் சிஸ்டர், அவரை விடுங்க. அவர் சும்மா வந்து ஒரு ஆட்டத்தில் விளையாடுறாரு. அவர் எங்கேயும் ஜெயிக்கிறாரா? இவ்வளவு பேச்சு பேசுறாரு, சட்டமன்றத்தில் பேசலாம்ல. அதாவது நல்லா கேட்டுங்க, இந்திய சுதந்திர இந்தியாவில் தேர்தல் நடந்திருக்குல்ல, ஏதாவது ஒரு தேர்தல் சொல்லுங்க. இந்த கட்சி வந்து கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்று விட்டார்கள்னு. எல்லாமே கூட்டணி தான். அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பங்கீடுகள் தேர்தலில் அதிகாரத்தை, எங்க ஓட்டு அவங்களுக்கு, அவங்க ஓட்டு எங்களுக்கு. இதனால மக்களுக்கு ஒரு பலன், மக்களுக்கு ஒரு வெற்றி. இன்னைக்கு சங்கி பயல்களை எதிர்க்க வேண்டும் என்றால் யார்கிட்ட இருந்து எதிர்க்க முடியும்? தளபதி ஸ்டாலின் பிரச்சனை இல்லைங்க. நான் சொல்றேங்க, ஓப்பனா சொல்றேங்க. அவர் தப்புனா நான் ஓப்பனா சொல்லக்கூடிய ஆளுங்க சங்கத்தமே ஒன்றும் நாங்க பயப்பட மாட்டோம். தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக, தலித்து மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பெண்களுக்காக போராடுகிறார். ஆனால் அவருடைய ஆட்சியில் இருக்கின்ற நிர்வாகத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க சங்கி பயலா இருக்கிறாங்க. சில இவன் யாரு கலெக்டர் அவங்க சங்கி பயலா இருக்கிறாங்க. அவங்க தான் எங்களுக்கு சிக்கலை கொடுக்குறாங்க. இப்போ மதுரையில் கொடியை ஏற்ற விடாம சிக்கல் பண்ணது யாரு? யார் அமைச்சரா பண்ணாரு? அங்க இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, நான் பேரையே சொல்றேன்ல, சங்கீதா என்ற ஐஏஎஸ் அதிகாரி. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற சில பேர் வந்து அவர்கள் வந்து தமிழக முதல்வருக்கு கீழ் இயங்குகிறார்களா, இல்ல வந்து மோடிக்கு கீழ் இயங்குகிறார்களா, அமித்ஷாவுக்கு கீழே இயங்குகிறார்கள் தெரியவில்லை. அதனால இந்த சிக்கல் இருக்கிறது அப்படின்றது எங்க தலைவர் பதிவு செய்கிறார். இன்னொன்று சொல்றேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம சொல்றேன். அப்ப நீ கேள்வி கேளுங்க. ஒரு அரசியல் நடக்குதுன்னா, அதாவது தேர்தல் சார்ந்து, அரசு சார்ந்து, அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றவர்கள் முதல்வராக இருப்பார்கள். இவர்கள் வருவார்கள், போவார்கள். முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த நிகழ்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம். நாளைக்கு யார் வேணாலும் வரலாம், இல்லை இவங்களே தொடரலாம். அது மக்கள் மத்தியில், மக்களுடைய இதில் இருக்குது. அவங்க இருக்கும் பொழுது நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய நிர்வாக ஆட்சி அதிகாரமும் இருக்குது. நீதிபதிகள், கலெக்டர்கள், அதே நேரத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள், தாசில்தார்கள். புரியுதா உங்களுக்கு? விளக்க நான் சொல்ற புரியுதா? இந்த பயலுக பூரா சங்கி பயலா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க.